குமார சம்பவம் சம்பவம் குமார சம்பவம். சார் வணக்கம். சேலத்துக்கு வந்திருக்கீங்க சார். நம்ம ஊர் உங்கள் ரிலீஸிங், உங்களுடைய ஃபீல் எப்படி சார் இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இதே சேலத்துக்கு நான் இப்போ பேக் டான்ஸராக வந்திருக்கேன். நிறைய ஷோஸ்க்கு வந்து ஈவெண்ட்ஸில் வந்து ஆக்டர்ஸ் ஆடுவாங்க, பின்னாடி அந்த ஸ்டேஜ்லலாம் ஆடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷோஸ்லாம் நான் பேக் டான்ஸராக இருந்திருக்கேன். அப்புறம் பாண்டியன் ஷோஸ் பண்ணும்போது விஜய் கொண்டாட்டம் அதிலலாம் வந்து ஒரு நட்சத்திரமாகவே வந்திருக்கேன், சின்ன திரை நட்சத்திரமாக. இன்றைக்கி நான் இதே சேலமுக்கு ஹீரோவாக வந்திருக்கேன். என்னுடைய முதல் படம் ரிலீஸ், மேலே தியேட்டரில் எல்லோரும் படம் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மொமெண்ட்டை நான் வந்து பார்த்து மக்கள் என் படத்தை பார்க்குறத பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு ஒரு ஆசையோடு இங்கே வந்திருக்கேன். மேலே படம் பார்த்துட்ருக்காங்க. பார்த்தப்புறம் அவங்கக்கிட்ட போய் பேச போகிறோம், எப்படி இருக்குன்னு ஓப்பனாக அவங்கக்கிட்ட கேட்க போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. இப்போ இந்த ப்ராஜெக்டில் மெசேஜாக நீங்கள் ஏதாச்சும் மக்களுக்கு சொல்ல வரீங்களா சார்? மெசேஜுங்கிறது உள்ள என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி சட்டிலாக நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி தவறாக எதுவுமே நாங்கள் சொல்லலை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன ஸ்மோக்கிங் சீனோ இல்லை ஒரு ட்ரிங்கிங் சீனோ கூட எங்கள் படத்தில் இருக்காது. பைக் ஓட்டுற சீன் லவ் சாங்கில் இருந்தாலும் ஹெல்மெட்டை போட்டு அது பக்கிள் போட்டு பண்ணியிருக்கோம். ஸோ எந்த லாவையும் நாங்கள் பிரேக் பண்ணலை, தேவையில்லாத எந்த சீன்ஸும் நாங்கள் வந்து அனாவசியமாக வைக்கலை. ஸோ என்ன மெசேஜுங்கிறத தாண்டி தப்பான மெசேஜ் நாங்கள் கொடுக்கவே இல்லைங்கிறது கிளியராக இருக்கும். அது ஒரு ரொம்ப குறிப்பாக இப்படி தான் இருக்கணும்னு நினச்சி பண்ணது, அது பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. அது வந்து நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் குடும்பமாக பார்க்கும்போது உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். நீங்கள் நிறைய என்ன சொல்கிறது இமோஷன்ஸ் உள்ளே இருக்குது, நிறைய இப்போல்லாம் என்ன மறக்கிறோம் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நிறைய மெசேஜஸ் இருக்குது குட்டி குட்டியாக. நிறைய ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம மறந்துடுறோம், அதெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய மெசேஜஸ் இருக்குது. ஆக்சுவலாக இந்த நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நான் ஆசைப்பட்றேன், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி சார். இப்போ வந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க சார், மேலே எல்லாத்துக்கிட்டையும் பேச போகிறாரு, வாங்க பார்க்கலாம். குமார சம்பவம் சம்பவம் குமார சம்பவம். ஃபஸ்ட்டு படம் அது எங்கள் தேட்டரில் ஏஆர்ஆர்ஸ் மல்டிப்ளெக்ஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். மேலும் மேலும் வெற்றி படமெல்லாம் நிறைய கொடுக்கும். ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து என் படத்தை உங்கள் தேட்டரில், அதுவும் தியேட்டரில் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. ஹாப்பியாக இருக்குது. மேலே போய் பார்த்தேன், எல்லோரும் முடிஞ்சு வெளியே வரணும்னு நானும் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப தேங்க்யூ மேம். சேலம் மக்கள் வந்து எப்பயுமே சினிமாவோட ரசிகர்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். குமார சம்பவம் சம்பவம் குமார சம்பவம். படம் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? பேசி நான் சென்னையிலேருந்து இன்னைக்கு வந்து 6 மணிக்கு கிளம்புனேன். உங்களை பார்க்கறதுக்கு மட்டும்தான் வந்தேன். பேசிட்டு நான் திருப்பி சென்னை போக போகிறேன். உண்மையாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாக அந்த இடத்துல வந்து உங்களோட ஏன்னா பப்ளிக் வந்து சொல்கிறாங்கன்னு நானாக யூகிக்கிறதுக்கு பதில் உங்கள் எல்லாருக்கூடையும் வந்து உங்ககிட்டயே நேரடியாக கேட்கணும், உங்களை எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்னு நான் வந்தேன். கடைசியில நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா சிரிச்சிட்டு இருந்தீங்க. படம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணீங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்தீங்களா தெரியாம வந்தீங்களா? இல்ல இப்ப இந்த படம் ஓகே இல்ல இப்ப இந்த படம் வந்து நான் இந்த படம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டு வந்தீங்களா இல்ல குமரன் நீங்க இதுல எது சொன்னாலும் எனக்கு சந்தோஷம் தான். படம் நல்லா இருக்குன்னு வந்திருந்தாலும் சந்தோஷம். என்ன பார்க்க வந்து அதுக்கப்புறம் நல்லா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம். நல்லா இருக்கு. போக போக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்தது. ஸ்டோரியில கடைசியில ட்விஸ்ட் வச்சிருக்கீங்க. கடைசி வரைக்கும் யாருக்கு காமெடிலாம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோட நீங்க எல்லாரும் வந்து ஃபேமிலியோட தான் வந்தோம். 7 பேர் நான் வந்திருந்தோம். சரி
சந்தோஷமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றது. ஏன்னா என்னுடைய 16 வருஷ பயணம் இது சீரியல்லாம் பண்ணி தெரியும் இல்லையா, வந்து ஒரு படம் பண்ணணுன்றதுதான் என்னுடைய ரொம்ப வருஷ கனவு. பண்ணிட்டேன். அது உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் அவங்க கிட்ட கேட்டுக்கிறேன். கேமரால உங்க கூட நின்று நீங்களும் எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ சேலம்ல இவங்க இப்போ ஒரு ஷோ 11:15 ஷோ பார்த்துட்டு வெளியே வந்திருக்கேன். இவங்க எல்லாருக்கும் இப்போ எல்லாரும் நான் பேசினேன். ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சிரிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியன் ஸ்பெஷல் என்ன பார்த்துட்டு இங்க பார்க்க வந்துடுறாங்க. அவங்க உங்களுக்கு இங்க வந்து பார்த்து நீங்க யாரும் உங்களுக்கு ஹாப்பியா இருந்துச்சுல படம்? நல்லா இருந்துச்சு. சீக்கிரம் இந்த படம் எனக்கு வெற்றிகரமா ஓடுச்சுன்னா அடுத்த படம் எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். ரொம்ப நன்றி. எனக்கு நீங்க எல்லாரும் பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். உங்களுக்கு படம் உண்மையா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயும் உங்க சொந்தக்காரங்களையும் படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா, என்ன எங்களுக்கு இப்ப ஷோஸ் ரொம்ப கம்மியா இருக்கு, பல சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, அதுல வந்து கம்மியா இருக்கு. இருக்கிற ஷோஸ நீங்க எல்லாரும் எப்படியாவது கொஞ்சம் கஷ்டப்பட்டு அங்க வந்துட்டீங்கன்னா, நீங்க நிறைய பேர் கூட்டமா தியேட்டருக்கு வந்துட்டீங்கன்னா தியேட்டரும் கண்டிப்பா அவங்க வேற ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அது எங்களுக்கு இப்போதைக்கு தற்போதைக்கு உதவியா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாரும் வந்துட்டா நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஷோஸ் அதனால நீங்களும் நான் உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்றது, உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். நீங்க எல்லாரும் கிளம்பி தியேட்டருக்கு வாங்க. இருக்கிற ஷோஸ் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாவது நீங்க வந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அதுக்கப்புறம் ஷோஸ் தானா இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் இப்போ நீங்க எங்களுக்கு பண்ண வேண்டிய உதவி. இப்போ நான் அதுக்கு தான் நேரில் வந்து அவங்க கிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு வந்து இவங்க எல்லாருக்கும் மனசார ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் இருக்கிற ஷோஸை பார்த்து நீங்க அதிகமா போனீங்கன்னா எங்களுக்கு ஷோஸும் இன்க்ரீஸ் ஆகும், எங்க படம் ஓடும். இப்போ அண்ணன் கேட்ட மாதிரி நான் அடுத்த படம் நடிக்க முடியும். ஸோ ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இந்த உதவி மட்டும் இந்த ஒரு 3-4 நாள் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ்ல நிறைய ஷோஸ் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லாரும் கம்ஃபர்டபுளா பார்க்கலாம். ஸோ நன்றி. உங்க எல்லாரும் மீட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருக்கு சொன்னீங்க. தேங்க்யூ. குமார சம்பவம் சம்பவம் குமார சம்பவம். எடப்பாடிலேருந்து வரேன். மூவி நல்லா இருக்கு. கொஞ்சம் ஜாலியாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் போகுது, காமெடியாகவும் இருக்குது. படம் மூவியும் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போய் கடைசியாக அந்த பயணம் முடிக்கிறாரு. என் பேர் பன்னீர்செல்வம். குமார சம்பவத்தை வந்து ஒரு இதாக சொல்லியிருந்தாங்க, பேப்பரில் பார்த்தேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்ல சஸ்பென்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் இவர் ஆக்சுவலாக இவர் சின்ன திரையில் இவர் இருந்திருந்தார். நான் இதை அதை பார்த்துட்டு தான் முடிச்சேன். நான் அது ஓகே இவர் புதுசாக வந்திருக்காருன்னு. பட் நல்லா இருக்குது, நல்ல ஒரு இதாக பண்ணியிருக்கிறாரு. நல்ல மேலே வரத்துக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு. தேங்க்யூ. ஸ்ரீதரன் சேலத்துலேருந்து வந்திருக்கேங்க. படம் பார்த்தேங்க. நல்ல குடும்ப படமாக நல்லா இருக்குது. நல்லா எல்லாம் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து நல்லா விரும்பி பார்ப்பாங்க. படம் நல்லா இருக்குது. படம் சூப்பர். சங்கர், என் பேர் சங்கர். சேலத்துலேருந்து வர்றோம். சேலம் வந்து அம்மாப்பேட்டை பக்கம். படம் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா இருக்குது. நல்லா குடும்பத்தோடு வந்து படம் பார்க்கலாம். நல்லா படம் சிரிக்கிற மாதிரி நல்லா இருக்குது. நகைச்சுவையும் இருக்குது, குடும்ப இதுவும் இருக்குது படத்தில். படம் நல்லா இருக்குது. நாங்கள் சேலத்துலேருந்து வரோங்க. சேலம் அம்மாப்பேட்டையில் இருக்கோம். படம் பார்க்குறதுக்காக வந்தோம். ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சஸ்பென்ஸ்லேயே போயிட்டே இருக்குது படம். கடைசியில் தான் அவருடைய கிளைமாக்ஸ் கரெக்டாக தெரியுது. ஆனால் நல்லா இருக்குது படம் பார்க்குறது. நாங்கள் அம்மாப்பேட்டிலேருந்து வந்திருக்கோம், விவேகானந்தா ஸ்ட்ரீட்டு. மூவி நல்லா இருக்குது. மூவி இஸ் வெரி நைஸ். குமரன் வந்துட்டு அவங்க கேரக்டர் வந்துட்டு பாண்டியன் ஸ்டோரில் தான் நாங்கள் பார்த்துருக்கிறது. இப்போ நேரில் பார்க்குறதுக்கு ஓகே சூப்பராக இருந்தது படம். மூவி செகண்ட் ஆஃப் மூவி கூட சூப்பராக இருந்தது. ஓகே நல்லா இருந்தது படம் பார்க்குறதுக்கு கூட. வெரி ஃபைன். இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கு. அடுத்த படம் எப்போ வருங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நல்லா இருக்கு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பாண்டியன் ஸ்டோர்ல இருந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன திரையில இருந்து வந்து சினிமாவில் நடக்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஓகே பரவாயில்ல, நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். நல்லா ஜோக்கு நல்லா இருக்கு. நான் சேலத்துல இருந்து வர்றேங்க. படம் பார்த்தேன். படம் நல்லா இருக்குங்க. இவர் வந்து நான் சின்ன திரையில பாண்டியன் ஸ்டோர்ல இருந்து பார்க்குறேன். நல்லா ஆக்டிங் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. படமும் நல்லா இருக்கு. என் பேர் விஜய் ஆனந்த். நான் சேலத்தில் இருந்து வரேன். படம் பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்கு.
படம் சூப்பராக இருக்குது. படம் பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா காமெடியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. என் பேர் விஷ்ணு, நான் சேலத்துலேருந்து வரேன். நான் குமார சம்பவம்னு ஒரு படம் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட்டாகவும் இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸில் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. படம் ஓகே, நல்லா இருக்குது, பார்க்கலாம். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச சீன், உங்களுக்கு இதுல பிடிச்ச சீன் ஏதாவது சொல்லுங்க. நீங்க ரூம்ஸ் போயிடுச்சு வரதா பண்ணீங்க. நாங்க எடிட் பண்ணிடுவோம். வேற ஏதாவது சொல்லுங்க. என்ன காமெடி பிடிச்சிருச்சு? வினோத் அவரு காமெடி சூப்பர். காமெடி நல்ல காமெடி. சரி, ஓகே. இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்ட இப்போ படம் பார்த்துட்டீங்களே, எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் உண்மையா எப்படி இருந்துச்சு? என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி சொல்லுங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? நான் பார்த்தவங்களே சொன்னாங்க, நானும் நடிச்சிருந்தாரு. சரி சார், பார்த்தா வந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போணுச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப காமெடியாக இருக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க போனா? அப்படி வீட்டுக்கு போனா படம் பார்த்தாலும் காமெடியாக இருக்கும், பார்க்கலாம் அப்படின்னா டைமில் போகலாம். நீங்கள் யாராவது என்ன சொல்லுவீங்க? வீட்டில் அம்மாட்ட போய் சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? நல்லா இருந்துச்சு படம், நீ ஃபேமிலி நாளைக்கு கூட கூப்பிட்டு வருவேன். கண்டிப்பாக கூப்பிட்டு வருவேன். வேற யாராவது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபோட்டோ எடுக்க தான் வந்தீங்க போல. படம் உண்மையால நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டாண்ட் அப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா தான் பார்த்துட்டு இருந்தோம். கேங்காக தான் வந்தோம், எல்லாமே நம்ம ஏரியாவிலேருந்து எல்லாமே வந்திருக்கோம். இதே சேலத்துக்காரங்க தான் நாங்கள். அப்படியா? சரி, படம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குல்ல? சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள், சொல்லிட்டு பாருங்கள். தேங்க்யூ. குமார சம்பவம்